ஆலமரத்தின் அடியிலே அமர்ந்திருக்க அந்த நேரத்திலே வேப்பிலாங்குளம் அதற்கு அங்கு யாரு வருகின்றார்? அந்த நல்ல வேளையில அந்த நல்ல வேளையில காசியில் இருந்தல்லவோ காசி நல்ல வேதியரோ கால்நடையா வாராரு. அங்க காசியில இருந்தல்லவோ காசி நல்ல வேதியரோ கால்நடையா வாரபோது சித்திரை மாதத்தில காசியில இருந்து கால்நடையா காசி வேதியரோ நடந்து வராரு. அந்த காலத்துல காசிக்கு போனவங்க எல்லாருமே காசிக்கு சென்று வந்தவங்க எல்லாருமே தெற்கு கன்னியாகுமரி போயிட்டு வரணுமா, அதுதான் ஐதீகம். அதனால் இந்த காசி வேதியரோ காசிக்கு சென்று காசி தீர்த்தமாடி தரிசனங்கள் முடித்துவிட்டு நேர தெற்க கன்னியாகுமரி போக வேண்டுமே என்று கால்நடையா நடந்து வரார். அப்படி கால்நடையா நடந்து வரும்போது நல்ல பங்குனி சித்திரை மாசம் வெயில் பாருங்க, வெயில் அடிக்கும் போது தர அப்படியே காலை சுண்டி இழுக்கு. இப்போம்லாம் இந்த தாரோடு போட்டிருக்காங்க, அந்த காலத்துல தாரோடு எல்லாம் கிடையாது, உடைய மேடு பள்ளம் குண்டு குழியுமா இருக்கும். அப்ப அந்தன வேதியரோ கால்ல செருப்பு போடாம நடந்து வருவாரு. அவர் உடம்பெல்லாம் இழந்து போய் இருக்கும். ஏன் இழந்திருக்கும்? அந்தன வேதியருக்கு சாப்பாடு என்ன சாப்பிடுவாரு? என்ன? காலையில பச்சரிசி சாதம், கட்டு சட்னி, நல்ல கட்டி தயிர், இதுதான் அவங்களுக்கு சாப்பாடு. பச்சரிசி சாதம் சாப்பிட்டு சாப்பிட்டு அந்தன வேதியருக்கு உடம்பெல்லாம் நல்ல இழந்து போய் இருக்கு. அதனால் கால்நடையா நடந்து வந்த காரணத்தினால் சித்திரை மாதத்திலே அடிக்கக்கூடிய வெயில் தாங்காம வெயிலின் வெக்கை காரணத்தினாலே காசி வேதியருக்கு காலெல்லாம் பொத்து தக்காளியா ஆயிருச்சு. தக்காளியா ஆகும்போது அவருக்கு நடக்கவே முடியல. உடனே உடுத்திருந்த கந்த துணியை கிழிச்சாரு, காவி வேட்டியை கிழிச்சு கால் அப்படியே சுத்தினாரு. காலே சுத்தி கொண்டு கால்நடையா வருகின்ற போது அப்படியே இங்க பகடை வீடு இருக்கா பகடை வீடு இருக்கான்னு அப்படியே எங்க வராரு? காசி நகரம் விட்டு மதுரை பாதை கூடி திருநெல்வேலி மார்க்கமாக அப்படியே வேப்பலாங்குளம் வாரார். அப்படி வேப்பலாங்குளம் அதற்கு வருகின்ற போது அப்படி வேப்பிலாங்குளம் அதற்கு காசி வேதியரோ வருகின்ற போது அங்க வரும்போது எங்க வராரு? ஆத்தாங்கர குளத்தாங்கர பக்கம் அப்படியே நடந்து வராரு. அப்ப சின்னஞ்சிறு குழந்தைகள்லாம் தண்ணிக்குள்ள விளையாடுது பாருங்க, அந்த பிள்ளைங்களை அழைத்தார். எப்பா ஏ தம்பிகளா, ஏ அம்பி, எல்லாரும் இங்க வாங்க. என் பையில நான் சுத்து முறுக்கு வச்சிருக்கேன், அவள் பூரி வச்சிருக்கேன், கடலை முட்டாய் வச்சிருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு வேணுமா? உங்களுக்கு வேணும்னா எனக்கு நல்ல ஒரு பாதரட்சை தச்சு கொடுக்கணும். பாதரட்சை தச்சு தருவதற்கு இங்க யாராவது இருக்காங்களா? யாராவது ஆள் இருந்தா சொல்லுங்க, நான் பண்ட பலகாரம்லாம் தாரம்னாரு. உடனே சிறுவர்கள் பார்த்தார். சுவாமி நைனா, அங்க பாத்தியலா ஒரு ஆலமரத்துக்கு அடியில ஒரு பெண் கொடியால் உட்கார்ந்து இருக்கா, அவதான் முத்துவீர பகடை மனைவி பூளுடையா. அவங்க கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பாதரட்சை கிடைக்கும் என்று சின்னஞ்சிறுவர்கள் சொல்லிக்கொண்டு பண்ட பலகாரத்தை வாங்கினாங்க. மறுபடியும் தண்ணிக்குள்ள இறங்கி ஆட்டம் போட்டு விளையாடி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் காசி வேதியரானவரோ பாதரட்சை நமக்கு தைக்க வேண்டுமே என்று சாமி அந்த நல்ல வேளையில அந்த நல்ல வேளையில காசி நல்ல வேதியரோ போலுடையால் பக்கம் வந்து அம்மா அம்மா பெண் கொடிய அம்மா அம்மா அருமை நல்ல வார்த்தைகள் ஏ அம்மா அம்மா பெண் கோடிய
காசியில இருந்தல்லவோ கன்னியாகுமரி வாரணம்மா நான் நடந்து வந்த காரணத்தால் என் காலெல்லாம் புக்கடித்து தக்காளியா வலுத்திருக்கு எனக்கு பாதரட்சை வேணுமம்மா பாதரட்சை வேணுமம்மா காசி பாப்பானுங்க பாரா காசி பாப்பானும் கேட்ட போது உங்களுடையாள் பார்த்தால் சுவாமி நைனா இதுக்கு மேல நீங்க ஒரு அடி கூட எடுத்து நடக்க வேண்டாம் உங்க காலெல்லாம் இப்படி தக்காளியா பொத்திருக்க நீங்க இங்கேயே அமர்ந்திருங்க நான் என் கணவர் முத்துவீர பகடை கிட்ட போய் உங்களுக்கு தகுந்த ஒரு பாதரட்சை தைத்து நான் இப்போதே கொண்டு வருகின்றேன் என்று போலுடையாள் வெண்கொடியானவளோ போலுடையாள் வெண்ணவளோ காசி நல்ல வேதியரின் அது சமயம் சொல்லிவிட்டு அவ அரண்மனைக்கு ஓடி வந்து அங்க முத்து வீரன் இடமதில என் கணவா ராஜமண்ணா என் கணவா ராஜமண்ணா நீங்க என்னுடைய வார்த்தைகள் என் மன்னாதி மன்னா மகுடமுடி ராஜ மன்னா நாமல் ஊருக்கோ காசில இருந்து காசி வேதியர் ஒருத்தர் வந்திருக்காரு அவர் நடந்து வந்த மகிமையினால காலெல்லாம் தக்காளியா பொத்திருக்கு அவருக்கு தகுந்த ஒரு பாதரட்சையை நீங்க தான் தயாரித்து கொடுக்க வேண்டும் ஏமா போலுடைய காசி வேதியரோ காசில இருந்து வந்திருக்காரா நீனோ காசி வேதியர்னு சொல்லுத சாமி நைனாவுக்கு நாம பாதரட்சை தச்சு கொடுப்போம் பாதரட்சை தச்சு கொடுக்கும் போது நம்ம வீட்டுல எல்லாரும் தொட்டு தொட்டு பார்த்த பழைய பாதரட்சை தான் இருக்கு அதனால அவருக்கு புதுசா ஒரு பாதரட்சை தச்சு கொடுப்போம் ஏன் 2 பேரும் பாதரட்சை தச்சு கொடுக்கணும்னு நினைச்சாங்க அவங்களுக்கோ பல வருட காலமாக பிள்ளை இல்லை எத்தனையோ கோவிலுக்கு சென்று நேபிதங்கள் செய்தாலும் ஏந்தும் பிள்ளை ஒண்ணு இல்ல அதனால இந்த சுவாமி நைனாவுக்கு பாதரட்சை தச்சு கொடுத்தோம்னா அந்த புண்ணியத்தால நமக்கு ஏதாவது குழந்தை இருக்கான்னு பாப்போம் என்று முத்தவீர பகடையோ போலுடையாளை அழைத்து ஏ அம்மா ஏ போலு சுவாமி நைனான்னு சொல்லுதிய ஆள் எப்படி இருப்பாரு ஆள் எப்படி இருப்பாரு ஆளு அழகா இருப்பாரு அழகா இருப்பாரா 6 அடி உயரம் ஆள் உயரத்துக்கு தகுந்த மாதிரி ஆள் நல்ல வெயிட்டா இருப்பாரு நல்ல வாட்ட சாட்டமா தண்டிக்கு தரத்துக்கு கரெக்டா இருப்பாரு நிறம் எப்படி இருந்தா என்னையா பாதரட்சை தானே தேவை ஆளுடைய அளவு தெரிஞ்சா போதும் பாதரட்சையை தைத்து விடலாம் என்று போலுடையாள் பெண்கொடியானவள் அந்தன வேதியர் அடையாளத்தை சொல்ல முத்துவீர பகடையோ பாதரட்சை தைக்க வேண்டுமே என்று அவர் எப்படி பாதரட்சை தைத்தார் அடியெடுத்து சுவடு தைத்தார் சுவடு தைத்தார் அங்கே அதிலே ஒரு முத்து வைத்தார் முத்து வைத்தார் அடி அறுத்து அங்க முத்துக்கோரு பவள வைத்தார் முத்து வீர பகடையுமே பாதரட்சை தைத்து கொண்டு போலுடையாள் வெண்ணவளோ
பாதரட்சை எடுத்துக்கொண்டு காசி நல்ல வேதியரே பக்கமாக வருவாரா சுவாமி நைனா இந்தாங்க உங்க காலுக்கு தகுந்த பாதரட்சை காலுக்கு கரெக்டா இருக்கான்னு போட்டு பாருங்க என்ன முத்துவீர பகடையோ பாதரட்சை எடுத்து கொடுத்தான் பாதரட்சையை வாங்கி சுவாமி நைனாவோ கால்ல போட்டு பாக்காரு காலுக்கும் பாதரட்சைக்கும் கடுகளவு மிச்சம் கிடையாது அப்படியே அளவு எடுத்து தச்சது மாதிரி இருக்கு தொழிலாளி மகன் தொழிலாளி தானே தொழில சுத்தம் இருக்கணும் தொழில சுத்தம் இருந்தா தானே பேர் வாங்க முடியும் முத்துவீர பகடையோ பாதரட்சையை கொடுத்த உடனே பார்த்தார் அந்தன வேதியரோ பாதரட்சைக்கு தகுந்த பணங்காசை எடுத்து கையில கொடுத்தார் பணங்காசை எடுத்து கையில கொடுக்க முத்துவீர பகடையும் பூலுடையாலும் இருந்து ஆள ஆரம்பிச்சுட்டாங்க பார்த்தார் நைனா எப்பா முத்துவீரா நான் கொடுத்த காசு பணம் எதுவும் உங்களுக்கு பத்தலையா இல்ல இன்னும் வேணும்னா கேட்டுக்கோங்க அதுக்கு ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க சாமி நைனா எங்களுக்கு பணங்காசெல்லாம் வேண்டாம் அங்க பாத்தீங்களா அந்த வேப்பலாங்குளத்திலே இருக்கக்கூடிய 7 மாடி வீடு அது என் வீடு தான் எனக்கு ஆண்டவன் அருளால எனக்கு எந்த குறையுமே கிடையாது ஆனாலும் எனக்கு ஏந்தும் பிள்ளை ஒன்று கிடையாது இதுவரைக்கும் எங்க 2 பேத்துக்கும் குழந்தையே கிடையாது நைனா நீங்களோ இந்த பணங்காசை கொண்டு போய் குழந்தைகளுக்கு பண்டை வாங்கி கொடுங்கன்னு சொன்னீங்க நான் எந்த பிள்ளைக்கு வாங்கி கொண்டு போய் கொடுப்பேன் அதனால தான் நான் கவலையோட உட்கார்ந்துருக்கேன் என்று சொல்ல பார்த்தார் வேதியர் அப்பா முத்துவீரா உங்கள் 2 பேரும் முகத்தை பார்த்தா குழந்தை இல்லாத மாதிரி தெரியல குழந்தை இருக்கு ஆனாலும் ஒரு குறை இருப்பது மாதிரி தெரியுது அதனால் உங்கள் 2 பேருக்கும் ஜாதகம் இருந்ததையானால் அதை எடுத்து கொண்டு வாங்கள் என்று அந்த நல்ல வேளையில காசி நல்ல வேதியரும் முத்துவீரன் இடமதியில ஏ அப்பா அப்பா முத்துவீரா உன்னுடைய அரண்மனையில் ஜாதகமோ இருந்துதானா சந்தோஷமா கொண்டு வாப்பா கொண்டு வா காசி வேதியரும் சொன்ன போது அங்க முத்துவீர பகடையுமே அப்படியே ஆட்டும் என்று சாமி நைனா எங்களுக்கு ஜாதகம்லாம் கிடையாது அந்த காலத்துல ஜாதகம் எழுதணும்னா பண ஓலையில எழுதுவாங்க அதுவும் எங்க அப்பா என்கிட்ட பண ஓலையை கொடுக்கும் போது அதுல அடியும் முனையும் கரையாம் பிடிச்சிருக்கும் ஊடால 4 எழுத்து இருக்கும் அதை நான் இறப்புல சொறி வச்சிருக்கேன் எங்க இந்த ஆட்டுத்தோல் மாட்டுத்தோல் அழுகிறதுக்கெல்லாம் ஒரு குடிசை போட்டிருப்பாங்க அந்த குடிசையில இறப்புல நான் சொறி வச்சிருக்கேன் நான் போய் என்னுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு வருகின்றேன் என்று அங்க முத்துவீர பகடையோமா போலுடையாள் வெண்ணவளும் அரண்மனைக்கு ஓடி வந்து ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு அவரோ வேகமாக வாராரே அவரோ ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு முத்துவீர பகடையுமே காசி வேதியரின் இடமதியில அது சமயம் கொடுக்கும் போது முத்துவீர பகடையோ ஜாதகத்தை எடுத்து கொண்டு வந்து வேதியர் கையில கொடுத்தார் காசி வேதியரோ ஜாதகத்தை வாங்கி பார்த்தாரு அடியும் முனையும் கரையும் அரிச்சிருக்கு ஊடால 4 எழுத்து தெரியுது அதை வச்சு ஜாதகத்தை பார்க்க முடியாது ஆனாலும் உங்கள் 2 பேரின் பெயர் ராசிக்கு நான் ஜாதகத்தை பார்க்கேன் என்று காசி வேதியரோ சோவிகள் வரத்தி பார்க்க அந்த நேரத்திலே என்ன சொல்கின்றார் சாமி அந்த நல்ல வேளையில
ஜோசியமும் பார்க்கும் போது காசு நல்ல வேதியரும் முத்து வீரன் இடமதியில அப்பா அப்பா முத்து வீரா அருமை நல்ல வார்த்தைகள் உங்கள் இரு பேர்களுக்கும் ஆணைக்கு ஆணை இருக்கு அடுக்கலைக்கு பொண்ணு இருக்கு அதுல ஒரு குறை இருக்கு நைனா ஆணுக்கு ஆண் இருக்கு அடுக்கலைக்கு பொண்ணு இருக்கு அதுலயும் ஒரு குறை இருக்குன்னு சொல்லுதீங்களா அது என்ன குறை இருக்கு எப்பா முத்து வீரா குறை இருக்குன்னா ரொம்ப பெரிய குறையெல்லாம் கிடையாது உனக்கும் நாகதோஷம் இருக்கு உன் மனைவிக்கோ செவ்வாதோஷம் இருக்கு ராகுவும் கேதுவும் இருந்தா என்ன ஆகும் ராகு கொடுப்பார் கேது கெடுப்பார் அதனால 2 தோஷத்தையும் நீங்கள் தீர்த்து வந்தீர்களே ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை இருக்கும் தோஷத்தை தீர்க்க வேண்டும் என்றால் நீங்க எங்க போகணும் தெரியுமா திருக்கரங்குடியிலே மலை நம்பி சுவாமி வாசலுக்கு திருக்கரங்குடியிலே மலை நம்பியையும் குறுங்குடி நாச்சியாலையும் நீங்கள் வணங்கி வர வேண்டும் 21 மாதாந்தம் நீங்கள் போக வேண்டும் முதல் மாதாந்தம் சனிக்கிழமை 2 பேரும் ஒன்னா போனோம் கடைசி மாதாந்தமும் ஒன்னா போனோம் அதுக்கு ஊடால வேணா தனித்தனியா போய்க்கிடலாம் அப்படி மலை நம்பி சுவாமியையும் குறுங்குடி நாச்சியாலையும் வணங்கி வந்தீர்களே ஆனால் அவர்கள் அருளாலே உங்களுக்கு அழகு குழந்தை கிடைக்கும் அம்மா என்று வியாதியரோ சொன்ன போது அப்படியே ஆட்டும் என்று முத்து வீர பகடையும் போலுடையாள் வெண்ணவளும் குளித்து அங்க நீராடி தீர்த்தமாடி மாத்தொடுத்து திருநீச்சு காப்பணிந்து பகவானை மனதிலெண்ணி பஞ்சாச்சாரம் பூசிக்கொண்டு அங்க திருக்கரங்குடியதற்கு அங்க வாராரே 2 பேரும் அப்படி மன்னவனும் தேவியுமா மலை நம்பி வாசலுக்கு மகிமையோடு வாராரு முதல் மாதாந்தம் 2 பேரும் ஒன்னா வந்தாங்க திருக்கரங்குடியிலே மலை நம்பி சுவாமியையும் குறுங்குடி நாச்சியாலையும் மனதார வேண்டிக் கொண்டார்கள் மனதார வேண்டும் போது என்ன நினைக்காங்க முத்து வீர பகடை நினைக்கார் ஐயா மலை நம்பி சுவாமி உங்களுடைய அருளால எனக்கு தலைநாளையில ஆம்பளை பிள்ளை பிறக்கணும் தலைநாளையில எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தா நான் தோல் வியாபாரம் செய்து தங்க காசு அடித்து கொண்டு வந்து உங்களுக்கு தங்க காசால நான் அபிஷேகம் செய்தேன் அப்படின்னு முத்து வீர பகடை வேண்டிக்கிட்டார் போலுடையல் என்ன நினைக்கா எம்மா குறுங்குடி நாச்சியாலே எனக்கு தலைப்புள்ள பொட்ட பிள்ளை பிறக்கணும் தலைப்புள்ள பொம்பளை பிள்ளை பிறந்தா நான் நரம்பு வியாபாரம் செய்து நரம்பு வித்த காசை எடுத்துக்கொண்டு உனக்கு வெள்ளியால காசடித்து நான் வந்து அபிஷேகம் செய்தேன் என்று 2 பேர்களும் மனதார வேண்டிக் கொண்டு அரண்மனைக்கு வருகின்றார் அப்படி 21வது மாதாந்தம் வந்து விட்டது கடைசி மாதாந்தம் 2 பேரும் ஒன்னா கோவிலுக்கு போனாங்க ஆனா இவர் நினைச்சது அவளுக்கு தெரியாது பூலுடையால் நினைச்சது முத்து வீர பகடைக்கு தெரியாது 2 பேர் என்ன செய்தாங்க முத்து வீர பகடையோ தோல் வியாபாரம் செய்து தங்க காசு அடித்து வச்சிருக்காரு பூலுடையாளோ நரம்பு வியாபாரம் செய்து வெள்ளி காசு அடித்து வச்சிருக்கா அப்படி 2 பேரும் மாறி மாறி காசை அடித்து கொண்டு மலை நம்பி வாசலுக்கு வந்தார்கள் மலை நம்பி வாசலுக்கு வரும்போது பார்த்தார் முத்து வீர பகடை எம்மா ஏ பூலுடையா நீ இங்கேயே நில்லு உங்க பெரியப்பா மகன் என் மச்சனே வடக்கு வாசல் வழியா வாரம்னாரு நீ இங்கேயே நில்லு ஒரு எட்டு அவரை போய் பார்த்துட்டு வந்துருதேன் என்று வடக்கு வாசல் வழியா வந்து ஐயர்கிட்ட வந்தாரு ஐயா நைனா
எனக்கு தலைப்புள்ள ஆம்பளை பிள்ளை பிறக்கணும் ஆமா அப்படின்னு மனசுல வேண்டிக்கிட்டு சரி நான் கொண்டு வந்த தங்க காசை வைத்து மலை நம்பி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுங்க சரி தலைப்புள்ள எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னு ஆமா அப்படின்னு பூலுடையாளுக்கு தெரியாம தங்க காசை கொடுத்துட்டாரு. சரி பூலுடையாள் பார்த்தா ஆமா நம்ம வீட்டுக்காரு வடக்கு வாசல் வழியா போயிருக்காரு. ஆ, அவர் வரங்குள்ளையும் சரி நம்ம கொண்டு வந்த வெள்ளி காசை வச்சு குறுங்குடி நாச்சியாளுக்கு அபிஷேகம் பண்ணிடுவோம் பண்ணிருவோம் என்று இவ தெற்கு வாசல் வெளியா வந்தா ஆமா சாமி பூசாரி அழைத்தா. சரி ஐயா ஆ, என் வீட்டுக்காருக்கு தெரிய வேண்டாம், வேண்டாம் நான் வெள்ளி காசு அடிச்சு வச்சிருக்கேன், ஆமா அதனால எனக்கு தலைப்புள்ள பொட்ட பிள்ளை தான் பிறக்கணும் சரி அப்படின்னு குறுங்குடி நாச்சியாளுக்கு வெள்ளி காசை வச்சு அபிஷேகம் பண்ணுங்கன்னா ஆமா மாறி மாறி காசை வச்சு அபிஷேகம் பண்ணாங்க. சரி அன்னைக்கு இரவு வேளையிலே தேரடியிலே தங்கி இருந்தார்கள். ஆமா முத்துவீர பகடையும் போலுடையாள் வெண்கொடியானவளும் ஆனவளும் மலை நம்பி சுவாமியையும் குறுங்குடி நாச்சியாலையும் வணங்கி விட்டு ஆமாம்மா அன்று இரவு வேளையிலே தங்கியிருக்கும் போது ஆமா மலை நம்பி சுவாமியும் குறுங்குடி நாச்சியாலும் கனவிலே தோன்றினார். என்ன எப்பா முத்துவீரா, என்ன உனக்கு தலைப்பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னு கேக்கிய, ஆமா ஆம்பளை பிள்ளை வர உனக்கு நான் தாரேன், சரி ஆனாலும் ஆ, உனக்கு அமத்தன் வேணுமா சமத்தன் வேணுமா? சரி அமத்தன் என்றால் அறிவுள்ள குழந்தை, ஆமா அறிவுள்ள குழந்தையாக அழகுள்ள குழந்தையாக. அமத்தன் என்றால் அறிவு இல்லாத குழந்தை, நாட்டுக்கு வீட்டுக்கும் அடங்க மாட்டான், பெத்தவங்க பேச்சையும் கேட்க மாட்டான், ஊதாரித்தனமா தெண்டத்தனமா சுத்திக்கிட்டு அலைவான். அவன் தான் அமத்தன். சமத்தன் என்றால் பெத்தவங்க பேச்சையும் கேட்பான், எல்லாருக்கும் பிடித்த குழந்தையா இருப்பான், அறிவுள்ள குழந்தையா அழகுள்ள குழந்தையா நாட்டுக்கும் வீட்டுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய குழந்தையா இருப்பான். அதனால உனக்கு அமத்தன் வேணுமா சமத்தன் வேணுமா கேளுன்னாரு. பார்த்தான் முத்துவீரன், அமத்தனை பெற்று அலங்கோலைப்படுவதை விட சமத்தனை பெற்று சாகை கொடுப்பதே மேலு. அமத்தனை பெற்றவன் வைங்க, எந்த தெருவில் எங்க போய் சண்டை இழுத்துக்கிட்டு இருக்கானோ யாருக்கு தெரியும் அப்படின்னு அவன் பின்னாடியே அலைததான் நமக்கு வேலை. அதனால் அமத்தனை பெற்று அலங்கோலப்படுவதை விட சமத்தனை பெற்று சாக கொடுப்பதே மேல். அதனால் ஐயா மலை நம்பி சுவாமி, எனக்கு நீங்கள் சமத்தனை கொடுங்கள் என்றார். அப்படி கேட்ட உடனே பார்த்தார் மலை நம்பி சுவாமி, ஏ முத்துவீரா, நீ கேட்டது மாதிரியே உனக்கு நான் சமத்தனை தாரேன், ஆனாலும் உனக்கு 21 வயது வரைக்கும் தான் உனக்கு அவன் குழந்தையாக இருப்பான், இதோ பிடி வரத்தை என்றார். அப்படியே ஆகட்டுமே என்று தீர்த்தமும் கொடுத்து தீர்த்தம் கொண்டு தெளித்து திருநீரும் கொடுத்தார். 2 பேரும் கண்ணை முழிச்சு பதறி பார்த்தாங்க. சாமியே நேர்ல வந்து பேசுனது மாதிரி இருக்கு, நமக்கு குழந்தை வரம் கிடைத்து விட்டது, அதனால் அரண்மனைக்கு போக வேண்டும் என்று முத்துவீர பகடையும் போலுடையாலும் அரண்மனைக்கு வந்தாங்க. பச்சரிசி சாதம் சமைத்தா, ஒரு உருண்ட சாதத்தை காராம்பசு கன்றுக்கு வைத்தா, மற்றொரு உருண்ட சாதத்தை காகத்திற்கு வைத்தா. ஏன்